நாம் இப்ப பார்க்க போறது கவிதை மொழியின் தளம். கவிதை என்பது நமக்கு பிடித்த ஒன்று. அது படிப்போரும், கேட்போரும் மகிழும் வண்ணம் நல்ல நடையுடையதா விளங்கும். கவிதை வந்து நம்மளுடைய கற்பனை, கருத்து, உணர்ச்சி, வடிவம் ஆகிய எல்லாவற்றிலும் கலந்து இருக்கக்கூடியதா கவிதை. எல்லாரும் கவிதை எழுதலாம். தன்னுடைய உணர்வுகளின் வெளிப்பாடாகவும் கவிதைய பார்க்கலாம். கவிதை அப்படிங்கிறது எப்படி நம்ம எடுத்துக்கலாம்னா, ஒரு பறப்பது போன்ற உணர்வோட எடுத்துக்கலாம். உரைநடைங்கிறது எப்படி இருக்குன்னா, நடைப்பயிற்சி போன்று நம்ம எடுத்துக்கலாம். அந்த வகையில கவிதை இந்த வாழ்வியலோட நீக்கமற நிறைந்திருப்பது. அதுல மரபு கவிதை, புதுக்கவிதை, நவீன கவிதை, பின்னவீனத்துவ கவிதை நெறைய வடிவங்கள் இருக்கு. மரபு கவிதை என்பது பழமையான மற்றும் செம்மையான ஒரு இலக்கிய வடிவம். இது வந்து இலக்கியத்தின் அடிப்படையும், பாரம்பரியத்தையும் வெளிப்படுத்துகிறது. மேலும் மரபு கவிதைகளினுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா, யாப்பு, தலை, சீர் போன்ற இலக்கண கூறுகள் மிகுந்த முக்கியத்துவத்தை பெறுவதா இருக்கும். இதில் முற்றிலும் மாறுபட்டதாக புதுக்கவிதை எப்படி இருக்கும்னா, ஒரு இலக்கண கட்டுப்பாட்டுக்குள் அடங்காம, உணர்ச்சி வெளிப்பட பாடுவதாக புதுக்கவிதை இருக்கும். இந்த புதுக்கவிதையோட இசைப்பாடல்கள், சந்தப் பாடல்கள் எல்லாமே அடங்குவதாகத்தான் இருக்கும். இப்ப இருக்கக்கூடிய நெறைய கவிஞர்கள் புதுக்கவிஞராக இருக்கின்றார்கள். இந்த கவிதை அப்படிங்கிறது நம்முடைய என்னென்னமான உணர்வுகள் வெளிப்படுகிறதோ, அது அனைத்தையும் சொல்லக்கூடியதா இருக்கு. மேலும் அந்த கவிதை நம்முடைய ஆழமான எண்ணங்களினுடைய பிரதிபலிப்பாகவும், எழுத்துக்களினுடைய கோர்வையாகவும், எழுத்துக்களினுடைய வலிமையாகவும் நம்ம கருதலாம். மேலும் இந்த கவிதை மொழி அப்படிங்கிறது ஒரு நேரடி உச்சரிப்பாகவும் அமைந்தாலும் கூட, அதன் பொருள் அப்படிங்கிறது வாசகரின் மனதிற்குள்ள ஆழமா பரவணும். நிச்சயமா நெறைய கவிதைகள் நம்மை பாதிப்புக்கு உள்ளாக்கக்கூடிய கவிதைகளா இருக்கும். ஏன்னா கவிதையின் மொழியின் தளம் அப்படிங்கிறது ஒரு பன்முகத்தன்மையை கொண்டதா இருக்கும். அப்போ அது வாசகரின் மனதை மிக எளிதாக தொட்டு அழகுற பதிவு பண்ணிட்டு போயிரும். இப்போ உதாரணத்திற்கு பாரதியாரோட கவிதை பாருங்களேன். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கவிதை. "தேடிச் சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்ப மிக உழன்று பிறர் வாடப் பல செயல்கள் செய்து நரைகூடி கிளப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ" அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாரி பாரதியோடது பாருங்க. இந்த "தேடிச் சோறு நிதம் தேடி தின்ற" அந்த கவிதைகள்ல நம்ம பார்க்குறப்பவே தெரியும், எந்த அளவிற்கு வந்து வலிமையா சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி உணவுக்கும் வந்து அவரு அதிக முக்கியத்துவம் தந்திருப்பாரு. அ இந்த "தேடிச் சோறு நிதம் தேடி தின்ற" கவிதை அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம படிக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து அது பயனுடையதாக இருக்கும். பாரதியினுடைய கவிதை பாருங்க. "தேடிச் சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமுக உழன்று பிறர் வாடப் பல செயல்கள் செய்து நரைகூடி கிளப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்தாயே" அப்படின்னு சொல்லுவாரு. இந்த கவிதையை நம்ம கேட்கும் பொழுது எல்லாமே மனிதனுக்கு மிகப்பெரிய ஒரு வலிமை வரும். நம்ம சோர்ந்து போன நாட்கள்ல இந்த கவிதைகளை படிக்கின்ற பொழுது, நாமளும் எல்லார் மனிதர்களைப் போல வீழ்ந்துருவோமோ அப்படின்னு நினைக்கின்ற அந்த சோர்வான நாட்கள்ல இந்த கவிதையை படிக்கும் பொழுது, அதிலும் முக்கியமாக அந்த இறுதி வரி, "நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ" அப்படின்னு அந்த பாரதி வரிய படிக்கும் பொழுதே, அந்த கவிதை நம் மனதிற்குள் ஒரு வேகத்தை, விவேகத்தை, வீரத்தை ஏற்படுத்தும். அப்ப கவிதை என்பது இப்படித்தான். நமக்கு அந்த கவிதை கவிஞர்கள் எழுதிருவாங்க. ஆனா, அந்த கவிதையை வாசிக்கின்ற பொழுது, அந்த கவிதையை நம் உள்வாங்கிக்கின்ற பொழுது, நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தையும், சமூகத்துல ஒரு பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்தும் என்பதுல எந்த அளவிற்கும் ஐயமில்லை. அதுபோல பாரதியினுடைய நண்பர் நீலகண்டன் அப்படிங்கிறவரு, தன்னுடைய கடினமான காலகட்டத்துல அரசினுடைய கட்டுப்பாடுகள் எல்லாம் வந்து ரொம்ப கடினமா அவருக்கு இருந்தப்போ, அவருக்கு உணவுக்கே பஞ்சமாயி பாரதி கிட்ட வராரு. அப்ப பாரதி வந்து ஒரு ஆசையோடு பார்க்குறாரு. தன்னுடைய நண்பர் ஆசையோடு பார்த்து, "டேய் பாண்டியா எப்படி இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு அ பாரதி கேட்குறாரு. அப்போ வந்து அவர கட்டி பிடித்து ஆற தழுவி அவரு சொல்றாரு, என்ன கேட்குறாரு அப்படின்னு சொன்னா, "அ பாரதி எனக்கு ஒரு 4 அணா குடு.
ஏன்னா நான் சாப்பிட்டு வந்து ரொம்ப நாளாச்சு அப்படின்னு சொல்றாரு. இத அப்படியே பாரதி கேட்கிறாரு. அதிர்ச்சியில உறைந்து போகுறாரு. அ அப்படியே அவர அழைச்சிட்டு போயி முதல்ல சாப்பாடு வாங்கி தர்றாரு. ஏன்னா தன்னுடைய நண்பர் நம்முடைய சுதந்திரத்துக்காக இவ்ளோ கஷ்டப்படுறாரு அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறார். அப்பதான் அந்த பாரதியினுடைய உள்ளத்துல இருந்து வந்த அந்த உணர்ச்சிமிக்க பாடல் தான் நம் எல்லோருக்கும் பிடித்த தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் அப்படின்னு பாரதி வந்து வெகுண்டெழுந்து பாடுறார். ஒரு மனுஷனுக்கு சாப்பாடு இல்லையா? இந்த உலகத்தையே அழிச்சிடலாம் அப்படின்னு எல்லோருக்கும் உணவு அப்படிங்கிறத அன்னைக்கே ஒரு பரந்துபட்ட கொள்கையை வந்து பாரதி குறிப்பிட்டு போயிருக்காரு. இந்த மாதிரி பாரதியினுடைய கவிதைகள் எல்லாமே வந்து நமக்கு மிகுந்த ஒரு ஆழத்தையும், மிகுந்த ஒரு அர்த்தத்தையும், அது மட்டுமல்லாமல் நமக்கு எல்லா வகையான ஒரு புரிதலையும் ஏற்படுத்தக்கூடியதாக பாரதியினுடைய கவிதைகள் இருக்கு. எ எ அதாவது பாரதியினுடைய மரண செய்தி கேட்டு நீலகண்டன் அவருடைய நண்பர் போறாரு. பாரதியினுடைய இறுதி தருணத்துல ஒரு சிலர் தான் இருந்தாங்க. அந்த பாரதிய வந்து சுடுகாட்டுக்கு பாடையில வந்து எடுத்துட்டு சென்ற அந்த 4 பேரில் நீலகண்டனும் ஒருவர் என்பது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இந்த மாரி கவிதைகளும், அதற்கு பின்னாடியோட வரலாறும் மிக நீண்டமானது. அதே மாரி இன்னொன்னு பாருங்க. "வான் கலந்த மாணிக்க வாசகா, நின் வாசகத்தை நான் கலந்து பாடும்கால், நற்கரும்பு சாற்றினிலே தேன் கலந்து, பால் கலந்து, செழுங்கனின் தீச்சுவை கலந்து, என் ஊன் கலந்து, உயிர் கலந்து, உவப்பாமல் இனிப்பதுவே" அப்படின்னு வள்ளலார் சுவாமிகளினுடைய இந்த பாடல் வந்து பலவிதமான சுவைகளை வந்து இசை நயத்தோடு சொல்லக்கூடியதாக இந்த பாடலை நம்ம பார்க்கலாம். அதாவது நல்ல ஒரு கரும்பு சாறு, அதில தேன் கலந்து, அப்புறம் பால் கலந்து, நன்கு பழுத்த கனிந்த நன்கு பழுத்து கனிந்த பழச்சாற்றினை கலந்து, அது மட்டுமல்ல, இதெல்லாம் திகட்டிரும். ஆனா அப்படியெல்லாம் இல்ல. இன்னொன்னும் நான் சொல்றேன். கேளுங்க. இதை தாண்டி என்ன அப்படின்னு சொன்னா இதை தாண்டி என்ன அப்படின்னு சொன்னா, அந்த வள்ளற் பெருமான் வந்து நம்மகிட்ட சொல்றாரு, ஊன் கலந்து அவங்களுடைய உயிரையும் கலந்து, அத இத்தகைய சுவையுடன் இருக்கக்கூடியதுல, இது மட்டும் அல்லாமல், நான் இன்னொன்னையும் சொல்றேன். அதையும் சேர்த்து கலங்க. அதாவது உங்கள் ஊனையும், உயிரையும் கலந்து விடுங்கள் அப்படின்னு சொல்றாரு. திகட்டாமல் இனிமை வந்து நிலைச்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாரியெல்லாம் கவிதைகள் தன்னிலை உணர்வுகளை அப்படியே தாள லயத்தோட மிக அழகாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு செய்யுள் கவிதை வடிவங்கள் தான் இவை எல்லாமே. இப்படி ஒவ்வொரு கவிதைகளும் படிக்கிறப்போ நமக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில வந்து இன்னொரு கவிதை பாருங்களேன். "என் அறையில் நான் என்னுடன் இருந்தேன். கதவு தட்டுகிற மாதிரி கேட்டது. யாரென்று கேட்டேன். நான் தான் சுசீலா, கதவைத் திற என்றாள். எந்த சமயத்தில் எந்த கதவு திறக்கும் என்று யார்தான் சொல்ல முடியும்?" நகிலினுடைய மிக அழகான ஒரு எதார்த்தமான ஒரு உண்மையான ஒரு கவிதையா இந்த கவிதை இருக்கும். அ அதே மாரி இன்னொரு பாருங்க. "இருப்பதற்கு என்றுதான் வருகிறோம், இல்லாமல் போகிறோம்" அப்படின்னு ஒரு கவிதை. இப்ப கவிதை என்பது எப்படி இருக்கும்? கவிதை என்பது எப்படி இருக்கும்னு சொன்னா, ஒரு எதார்த்தத்தை பிரதிபலிப்பதாக, ஒரு உண்மையை பிரதிபலிப்பதாக, தனி மனிதனுடைய வருத்தங்களை பிரதிபலிப்பதாக, எப்படியாக வேண்டுமானாலும் கவிதை இருக்கலாம். அது கவிதை எழுதக்கூடியவருடைய மனநிலையை பொறுத்து இருக்கும். அ இன்னொரு கவிதை பாருங்க. "இந்த நாள் ஒரு அதிசய நாள். பிள்ளைகள் கூடி ஒரு தாயை பெற்ற நாள்" அப்படின்னு. இது வந்து ஒரு முரண்பட்ட நிலையிலான ஒழுங்கமைதியோடு இருக்கக்கூடிய ஒரு கவிதை. அதாவது ஒரு பிள்ளைகளெல்லாம் கூடி ஒரு தாயை பெற்றெடுக்க முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சுதந்திர இந்தியாவை, சுதந்திர தாயை வந்து நம்ம பெற்றெடுத்த ஒரு தருணத்தை சொல்லக்கூடிய ஒரு கவிதையாக இருக்கும். இந்த கவிதை என்பது நமக்கான ஒரு மிகப்பெரிய வடிகாலாக இருக்கும். நம்ம என்னென்னமெல்லாம் நினைக்கிறோமோ, அதை சொல்லக்கூடிய ஒரு வடிகால். "எல்லோர் மனிதனும் சமந்தான்" அப்படிங்கிறது இன்னொரு கவிதை பாருங்க. "மனுஷங்கடா, நாங்க மனுஷங்கடா, உன்னைப் போல அவனைப் போல 8 சாணு ஒசரமுள்ள மனுசங்கடா." மனிதனுக்குள்ள எத்தனையோ ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு. நீ, நான், மேல் ஜாதி, கீழ் ஜாதி, கருப்பு, சிகப்பு, நான் பணக்காரன், நீ ஏழை, படித்தவன், படிக்காதவன், முட்டாள், அறிவாளி, எத்தனையோ ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு. ஆனா அப்படியெல்லாம் இல்லடா. நம்ம எல்லாருமே மனுஷங்க தான். நீங்க என்ன அதுல போய் பிரிவினையெல்லாம் பார்க்குறீங்க? உன்ன போல அவனுமுள்ள எல்லாருமே 8 ஜான் ஒசரம் இல்ல மனுஷங்க தான் அப்படின்னு ஒரு எதார்த்தத்தை, நீங்க ஏன் இப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு எந்த விதமான இதுல
உத்திகளையும் பயன்படுத்தாம ஒரு யதார்த்த உண்மையை மிக அழகாக சாடிச் செல்கிறது கவிதைகள். கவிதைகள் இப்படிதான். கவிதைகள் வந்து ஒரு பொருளுக்குள்ளதா இருக்கணும் அப்படிங்கிற எந்த விதமான அவசியமும் இல்ல. கவிதைகள் எதைக் கொண்டும் எவ்வளவு தூரத்திற்கும் பயணிக்கலாம். எழுத்தாளன், படிக்கின்ற வாசகனும் அந்த கவிதையின் வழியாக எதைக் கொண்டும் எவ்வளவு தூரமும் பயணிக்கலாம். இந்த கவிதையும் கவிதை எழுதுறவரும், கவிதை படிக்கக்கூடிய வாசகனும், அதாவது எழுத்தாளனும் வாசகனுக்குமான ஒரு புரிதலும், எழுத்தாளன் வாசகனுக்குமான ஒரு தேடலும், ரொம்ப ஒரு அழகான ஒரு ஒரு நூலிழையோட ஒரு பந்தமானது. அந்த கவிதைகள் படிக்க படிக்க அந்த எழுத்தாளன் மீது நம்மை அறியாமல் அவன் எழுத்துக்கள் மீதும் காதல் கொள்ளுவோம். அந்த அளவுக்கு ஒரு மகத்துவமானது தான் கவிதை. இன்னொரு கவிதை பாருங்க. நான் கேட்பது முதல் இடமல்ல, மூலையில் ஒரு இடம். நான் கேட்பது நடு மெத்தை அல்ல, திண்ணை. நான் கேட்பது கேள்வி அல்ல, விண்ணப்பம். நான் கேட்பது விழிப்புணர்ச்சி அல்ல, இருட்டிய தூக்கம். நான் கேட்பது பிச்சை அல்ல, வேலை. எவ்வளோ அழகான வார்த்தைகள். நான் கேட்பது அங்கீகாரம் அல்ல, இருப்பு. அப்பா! ஒரே நிமிஷம். இதோட அர்த்தத்த மட்டும் பாருங்க. நான் கேட்பது அங்கீகாரம் அல்ல, இருப்பு. எவ்வளவு ஒரு வழிகளையும், மொத்த உலகிலுடைய மொத்த ஈர்ப்பையும் உள்ள அடக்கின ஒரே வரி இந்த வரி. இந்த கவிதைக்கான பொருளுக்கு நம்ம நெறைய தூரங்கள் தேட வேண்டியதில்ல. கவிதை அப்படிதான் ஒரு மாயாஜால வித்தைக்காரன். என்னன்னா, எல்லாத்தையும் படிச்சு பொருள் புரியணுங்கிற அவசியம் இல்ல. அந்த மொத்த கவிதைக்கான அழகான ஒரு ஒரு சின்ன பின்னல், ஒரு சின்ன ஒரு சாவி ஏதேனும் ஒரு வார்த்தையில் இருக்கும். அது எப்படின்னா, மறுபடியும் அதேதான். நம்மளுடைய அந்த வாசகனுடைய வாசிப்பு திறனை பொறுத்து. இங்க பாருங்க, நான் கேட்பது அங்கீகாரம் அல்ல, இருப்பு. நம்ம நெறைய நேரங்கள்ல ஒரு வேலை செய்ற இடத்துலயும் சரி, நம்ம ஒரு குடும்பத்திலயும் சரி, உறவுகள் சார்ந்து, சமூகம் சார்ந்து, உலகியல் சார்ந்து எல்லா இடத்துலயும் அங்கீகாரத்த நம்ம கேட்டுட்டே இருக்கோம். ஆனா நான் அதெல்லாம் கேட்கல. ஒரு ஒரு தனி மனிதன் வாழ்வியலுக்கான இருப்பு என்பதே மிகப்பெரியது. அங்கீகாரம் அடுத்தபடி. நான் இருத்தல் என்பதே இங்க மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கே. எனக்கு அங்கீகாரத்த நான் கேட்கவே இல்ல, விட்டுருங்க. என்னை இருக்கறக்கான ஒரு வாழ்வியல் உரிமைய குடுங்க அப்படின்னு ரொம்ப அழகா உலகளாவிய ஒரு செய்தியை வந்து இந்த கவிதை வந்து உலகளாவிய செய்திகளை மட்டுமல்ல, உலகளாவிய மனிதர்கள் சந்திக்கக்கூடிய வழிகளையும் ஒரு அழகான ஒரு வரி சொற்கள் வந்து நிரப்பிட்டு போகுது அப்படின்னா, அதுதான் கவிதையினுடைய மிகப்பெரிய தாரக மந்திரமா இருக்கும். அடுத்து பாருங்க, நான் கேட்பது மரியாதை அல்ல, அவமதிக்காத அன்பு. இது எல்லாமே அதைத் தொடர்ந்து தான். நான் கேட்பது பிளப்பல்ல, மன்னிக்கவும், பிழைப்பல்ல, இறப்புக்குப் பின் வாழ்வு. நான் கேட்பது விருதல்ல, எனக்கு வரவேண்டியதை தடுக்காத உளம். நான் கேட்பது எவ்வளோ அழகான வரி இல்ல? நான் கேட்பது உணவல்ல, எளிதில் அடங்கும் பசி. நான் அந்த உணவு வேணும், இந்த உணவு வேணும்னு கேட்கல. எனக்கு உணவு வேணும் அவ்வளோதான். என் பசி தீரணும் எனக்கு அவ்வளோதான். அப்படின்னு ஒரு கவிஞர் சீனு ராமசாமி ரொம்ப அழகா கவிதைகள முன்மொழிஞ்சிருப்பாரு. அதே மாரி கல்யாண்ஜியோட கவிதைகளும் மிக அழகாக இருக்கும். அந்த வயலினுக்கு வயதாகி இருந்தது. பழுதாகவே இல்லை நரம்புகள். அந்த வயலின் வாசிப்பவர் வயோதிகர் ஆகியிருந்தார். அது மட்டுமல்ல, அந்த பழுதாகவே இல்லை அவருடைய விரல்களும். இப்போது நாம் புசித்துக் கொண்டிருப்பது ஒரு கனிந்த மரத்தின் கனிந்த இலையின் கலிந்த இசையை. கல்யாண்ஜி ரொம்ப அழகா அவருடைய படைப்புகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நம்ம ஆழ்ந்து வாசிக்க வேண்டிய ஒரு படைப்புகள். இறுதி வரி பாருங்க. ஒரு கனிந்த மரத்தின் கனிந்த இலையின் கனிந்த இசை. எவ்வளவு ஒரு அது ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும். ஒரு கனிந்த மரம், ஒரு கனிந்த கிளை, ஒரு கனிந்த இசை எந்த அளவுக்கு அனுபவத்தை கொண்டிருக்கும், எந்த அளவிற்கு வளமையை கொண்டிருக்கும். அதுபோலத்தான் இது அப்படின்னு ரொம்ப அழகா கல்யாண்ஜி கொஞ்சம் நுணுக்கமாவும் அவருடைய படைப்புகளை நம்ம கூர்ந்து வாசிக்கும் பொழுது, அதுக்கு பின்னாடி இருக்க நுணுக்கத்தையும் நம்மால வந்து நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். அந்த வகையில இது நம்ம கல்யாண்ஜி கவிதை பார்த்தோம். மேலும் மனுஷ்யபுத்திரனுடைய ஒரு கவிதை பாருங்க. என் மீதான காதல் ஒருவருக்கு சிறிய போக்காக இருந்தால் அதில் எனக்கு வருத்தம் ஒன்றும் இல்லை. ஒரு காலத்தில் காவிய தலைவனாக இருந்தவன் இந்த இடத்திற்கு எப்படி வந்து சேர்ந்தேன் என்பது கொஞ்சம் குழப்பமாக இருக்கிறது. மனுஷ்யபுத்திரன். அதாவது இது நம்ம எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கலாம். ஒரு காதலனுடைய ஒரு தலைவனா இருந்தனா, இப்ப எப்படி வந்து எதுவுமே அற்றவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதை மையமாக வைத்த பாடுபொருளாக இந்த கவிதை.
மணிச்சிபுத்திரனுடைய கவிதைகள்ல பார்த்தீங்கன்னா, அந்த அதனுடைய கூர்மை அப்படிங்கிறது நிச்சயமாக வாசகர்களுடைய கவனத்தை வந்து ஈர்க்கக்கூடியதாகத்தான் நிச்சயமாக இருக்கும். கவிதை என்பது நம்மளுடைய வாழ்வியலை மிக இனிதாகவும், வாழ்வியலை செம்மையாகவும், வாழ்வியலை மகிழ்வாகவும் கொண்டாடுவதற்குரிய ஒரு மிகப்பெரிய களமாகும் கவிதை. இந்த கவிதைகள் வந்து ஆரம்ப காலம் தொட்டு நம்முடைய இப்ப இருக்கக்கூடிய காலம் வரைக்கும் பல்வேறு பரிணாமங்களை கொண்டு தான் கவிதைகள் பயணித்து வருகிறது. மரபு கவிதைக்கும் நெறைய பேரு பங்காற்றியிருக்காங்க. புதுக்கவிதைக்கும் நெறைய பேரு. அதை தாண்டி ஹைக்கூ கவிதைகளும் நெறையா வந்துச்சு. இருவேறு கவிதைகள் எத்தனையோ விஷயங்களை சொல்லிச் செல்வதாக அமைந்து விடுகிறது. அ ஒரு 2 வரி கவிதை பாருங்க, ஹைக்கூ கவிதை. அ "சோளம் கொத்தும் குருவிக்கு யார் சொன்னது உழவன் பட்ட கடனை?" அப்படிங்கிற ஒரு 2 வரி கவிதை. எவ்வளோ அழகான அந்த உழவனுடைய ஒரு வருத்தங்களை கூறி போயிருது. அது பாட்டுக்கு குருவி வந்து கொத்திட்டு போயிருது. ஆனா வந்து அந்த அந்த வயல்ல வந்து அந்த விவசாயி எவ்வளோ பாடுபட்டிருப்பான். "சோளம் கொத்தும் குருவிக்கு யார் சொல்வது உழவன் பட்ட கடனை" அப்படின்னு 2 வரியிலேயே பொருளை உணர்த்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய கவிதை களம் தான் வந்து ஹைக்கூ கவிதையாகவும் இருக்கிறது. அ கவிதை வந்து எல்லாவற்றையும் சொல்லக்கூடியதாகவும், எல்லாவற்றையும் விளக்கக்கூடியதாகவும் இருக்கும். அது பல உத்திகளை தன்னகத்தே கொண்டது. படிமம் அதுக்குள்ள இருக்கும், குறியீடு இருக்கும், உணர்ச்சி இருக்கும், அழுகை இருக்கும், வேகம் இருக்கும், விவேகம் இருக்கும், முரண் இருக்கும், உவமைகள் இருக்கும். எல்லாற்றையும் கொண்ட கலந்த ஒரு கலவையாகத்தான் வந்து கவிதை இருக்கும். இன்னொரு கவிதை பாருங்களேன். அ தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா, பெண் சிசு கொலை. கீழ அந்த குழந்தை எழுதுது அழகா, வருத்தத்தோட எழுதுது. "நெல் விதைக்க வேண்டிய இடம் மண், என் தொண்டை அல்ல." எவ்வளோ அழகான ஒரு வரிகள் மிகுந்த ஒரு கவிதை. ஒரு பெண் சிசு எழுதுது, "அம்மா, நெல் விதைக்க வேண்டிய இடம் மண், என் தொண்டை அல்ல." அப்படின்னு. ஏன்னா, சின்ன குழந்தைக, பெண் குழந்தைகள் பிறந்தா, அது ரொம்ப குடும்பத்திற்கு பாரமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு முட்டாள்தனமான கருத்தின் அடிப்படையில, அந்த சின்ன குழந்தைக்கு வாயில வந்து நெற்மணிகளை போட்டு அத கொன்றுவாங்க. அதற்காக அந்த பொண்ணு எழுதக்கூடிய எவ்வளோ அழகான ஒரு கவிதை. இப்படித்தான் கவிதை என்பது நம்மளை சிந்திக்கவும், நம்மளை சில நேரங்கள்ல சிரிக்கவும், அ சில நேரங்களில் நம்மளை பறக்கவும் வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய களம். நிச்சயமாக நம் அடுத்து வரக்கூடிய வகுப்புகள்ல கவிதை குறித்த மற்றொரு புரிதலோடு உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம்.